சொந்தங்களே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாப்பாவை கொண்டு ஸ்கூலில் விட்டேன். நேற்று மழை பெஞ்சதுனால திருப்பியும் வதன்னு இருந்துச்சுங்க. போய் கஷ்டப்பட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன். விட்டுட்டு வரும்போது அப்படியே அம்மன் கோவில், வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோவில் போவேன். இதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், என்ன இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் கோயில் வாரம் போகிறோம். 6 நாள் கோயிலுக்கு போகிறேன். நல்ல நல்ல விசேஷ நாளெல்லாம் பூஜை கீஜை பொண்ணு அதை கலந்துக்குவேன். இந்த மாதிரிலாம் இருக்குதா? ஏன் இருந்தாலும் இப்படி பண்ணணும்? என் வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு திருப்பு முனையை ஆண்டவன் கொடுத்துருக்குற. அப்படி கடவுளை எந்த அளவுக்கு நம்பிக்கை தான் கடவுள், வேறு யாரும் இல்லை. சொந்தக்காரங்களாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு அதை காலம்பூரம் சொல்லி கட்டுவாங்க, கேவலப்படுத்துவாங்க. கடவுள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. கடவுள் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது. கரெக்டான நேரத்தில் கண்டிப்பாக நமக்கு எந்த ஆபத்தும் இல்லாத அளவுக்கு நம்மளை காப்பாற்றுவார். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து இருக்கிறேன். அதில் தான் என் குடும்பமே ஓடிட்டு இருக்குது. என் பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி பக்தி, என் ஒய்ஃபுக்கு எல்லாம் பயங்கரமாக பக்தி. நாங்கள் இதில் தான் எங்கள் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குது. அதனால் நீங்களும் மறக்காமல் சாமியை நம்புங்க, கடவுளை கும்பிடுங்க. இன்றைக்கி எல்லாம் முடிச்சுட்டுனா அப்பாவுக்கு என்னன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து பழைய சோறு தாங்க. பழைய சோறு நான் ரொம்ப விரும்புவேங்க. இட்லி தோசை நினச்சா சுட்டு கொடுன்னா அதெல்லாம் மாவெல்லாம் இருக்குது, சுடுவாங்க. எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காதுங்க. வந்து சாப்பாடு தான், சாப்பாடு சாப்பிட்றதுனால எந்த இதுவுமே கிடையாது. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது நிறைய பேர் சோறு தின்னா குண்டாயிடுவோம், அதாகிடுவோம். அதெல்லாம் இல்லைங்க. ஏன் நான் குண்டாகிறது? டெய்லி 3 வேளைக்கு சோறு தான் திங்கிறேன். உப்பு போடுறோம் பாருங்க, உப்பு போட்டோம். இதுக்கு வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் கொஞ்சோண்டு மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வறுத்து போட்டு, புளி 2 கொஞ்சோண்டு புளி 2 பூண்டு, புளி 2 பூண்டு வச்சு நசுக்கி போட்டு இதை பிணைஞ்சிட்டுனா சைடி சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு இது ஒன்று. உரிச்ச வெங்காயம், ஊறுகாய் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அம்மா. இதுதான் இன்றைக்கி அப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் காலையில் யாராவது பழைய சோறு சொல்லி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தினம் ஒரு தகவலில் 11 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.